படூர்ல வந்து தனியார் பள்ளிக்கூட கல்லூரியில வந்து பிசிஏ 2ஆம் ஆண்டு படித்த மாணவிக்கு பேர் வந்து அஸ்வினி, 19 வயசு, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. விடுதலை தங்கி படிக்குது. இப்பதான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கு. வந்த உடனே விடுதலை தங்கி நல்லா தண்ணி அடிச்சிருக்காங்க. எது மாணவிகள் எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்காங்க. சாயந்தரம் ஆன பிறகு எழும்பல என்னன்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி ஆஸ்பத்திரி போனா மயக்க நிலைமையில இருந்திருக்கு. ஆஸ்பத்திரி கொண்டு போனா போதை அதிகமான நிலை செத்து போயிருக்கு. எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு இது. தர்ம பத்தினி எங்கே? தமிழகத்துலதான் அதிகமான பெண்கள் இளம் விதவைகள் உருவாயிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படித்தானே? 1,12,00,000 பேர் வந்து தமிழகத்துல குடிகாரன் சார். அதாவது தமிழகத்துலதான் வந்து இந்தியாவிலே அதிகமான இளம் விதவைகள் உருவாயிட்டு இருக்காங்கன்னு சொன்ன தர்ம பத்தினி இப்ப எங்க சார் போய் தண்ணி அடிச்சுட்டு மட்டையாகி கிடக்குறாங்க? அதை சொல்லுங்க நீங்க. பாராளுமன்ற உறுப்பினர் தண்ணி அடித்து பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க தானே சார் சொன்னாங்க. திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை இவங்களும் டிஆர் பாலும் சேர்ந்து வாங்கி சாராயம் காய்ச்சி இப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் வித்திட்டு இருக்காரு. இப்படி ஒரு கேவலமான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஈவேராவுடைய குஞ்சிகள். தமிழகத்தினுடைய நிலவே இவ்வளவு மோசமா தான் இருக்கு. போதைப் பொருள் இல்லாத ஏதாவது ஒரு கிராமத்தை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க. இதெல்லாம் யார் சார் கட்டுப்படுத்தணும்? முதலமைச்சர் யாரு? கனிமொழிக்கு அண்ணன் தானே. அந்த நோன்மை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி விட்டு நீங்க மோடியவே வம்பு கிழித்துட்டு தெரியுறீங்க. இந்த தர்ம பத்தி கூப்பிட்டு கேளுங்க. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு கேளுங்க. விபச்சார விடுதிக்கு போயிட்டு இவங்க அப்பா கொடுத்த காசை பிடிக்கிட்டு வந்தார்ல, அது என்ன கணக்குல வரும்? அது கருணாநிதிங்கிற ஒரு நபருக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். போதையில் ஆடியவர்கள் விஷமத்தனத்தை விதைக்க எழுதப்பட்டவையே ராமாயணமும் மகாபாரதமும் என்றவர் ஈவேரா அப்படின்னு திரு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அதை பத்தி உங்க பார்வை, உங்க கருத்து? இப்போதான் வந்து அந்த ஈவே ராமசாமியினுடைய வண்டவாளங்கள் எல்லாம் ஒன்றுக்கு பிறகு ஒன் பை ஒன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதுதான் கரெக்டானது. பாருங்க, ராமாயணத்துக்கு மேலே எவ்வளவு பெரிய விஷமத்தனத்தை வந்து ஈவேரா கக்கியிருக்காருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதாவது ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் எழுதினவங்க எல்லாம் வந்து இந்த குடிகாரனோடு இந்த ஆள் சொல்லியிருக்காரு. இவரை பின்பற்றி வரக்கூடிய ஒருத்தனாவது ஒரு ஒழுக்க சீலனா ஒரே ஒருத்தனை காணிங்க. ஈவேரா கொள்கையை ஏற்றுக்கிட்ட யாரையாவது ஒருத்தர சொல்லுங்க. கருணாநிதி எப்படிப்பட்ட ஆளு சார்? விபச்சாரிகிட்ட போய் பைசாவை கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு கொடுத்த பணத்தை பிடிக்கிட்டு வந்த ஆளு சார். நான் சொல்லலை, கண்ணதாசன் சொல்லி எழுதி வச்சிருக்காரு வனவாசத்தில். எடுத்து அப்படியே வாசப்படுவேன். அப்படிப்பட்ட கேவலமான தானே. அவருக்கு எத்தனை பொண்டாட்டி சார்? ஊரறிய 3 அப்படி தானே. வந்து பத்மாவதினி ஒரு அம்மா மனைவி. அந்த அது அவங்களுக்கு வந்து மூக்கா முத்துங்கிற மகன். அப்புறம் 2வது ஒரு மனைவி தயாளுக்கு அது மூக்க அழகிரி, மூக்க தமிழரசு, மூக்க ஸ்டாலின், அப்புறம் வந்து செல்வி. இதெல்லாம் அடுத்ததான் இன்னொன்று, அதான் தர்மாம்பாள்ங்கிற ராசாத்தி. அது அவங்களுக்கு பிறந்தது தான் வந்து கனிமொழி பிறந்த போது அவர் என்ன சொன்னார்? கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி இல்லை. இது என்ன ஒழுக்கமான வாழ்க்கை இது? ஒரு 3 ஊரறிய உலக அறிய 3 பொண்டாட்டி கட்டின யாராவது ஒருத்தரை வந்து ஒழுக்க சீலரை நம்ம ஏற்றுக்குவோமா? அவரை நம்ம முதலமைச்சராக வச்சிருக்கோம் சார். தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து எங்கே போயிரு நிற்கிது பார்த்தீங்களா? குடிகாரம் அவ்வளோ குடிப்பழக்கம் இல்லாத ஒரு ஆளை சொல்லுங்கள் சார். இன்னைக்கு அமைச்சர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது மு.க. ஸ்டாலினை சேர்க்காதுங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு மருத்துவ ரீதியாகவே அவர் குடிக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கடந்த காலத்தை விட்டுருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நிலவரத்தில் மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதி துணை முதலமைச்சர், குடிப்பழக்கமே கிடையாது, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம். இல்லைன்னா மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இல்லைன்னா மற்ற அமைச்சர்களை நீங்க எடுத்து சொல்லுங்க சார். தங்கம் தென்னரசு உட்பட சொல்லுங்க சார். இவங்களுக்கெல்லாம் குடிப்பழக்கமே கிடையாது. 100 பத்திரம் மாத்து தங்கம் சொல்லுங்க யாரையாவது ஒரு ஆளை. அந்த லட்சணத்துல தான் இருக்கு. அதை விட நம்ம தமிழனுடைய லெவலில் எப்படி தெரியுங்களா? ஒரு 80களில் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தர் 2 பேர் கள்ளத்தனமாக போய் கள்ளு குடிக்கிறவனே பெரிய விஷயமா இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு வரன் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்குறாங்கன்னா, அதாவது அந்த பையன் வந்து கள்ளு சாராயம் குடிப்பானா, பீடி சிகரெட்டு குடிப்பானா. இந்த 2 இதுவும் கெட்ட பழக்கம் அப்படிங்கிற அதுதான் நடைமுறையில் அன்னைக்கு இருந்தது. அதுதான் எங்கேயோ ஒருத்தன் வந்து பீடி சிகரெட் குடிச்சான்னு அவன் கெட்டவன். அவனை வந்து மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க.
எங்கேயோ ஒருத்தன் கள்ளு சாராயம் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பிறகு அவ அழுதுட்டு வந்து நிற்பா அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம கிராமத்தில் இருந்துச்சு. ஊரில் தென் மாவட்டங்களில் நம்ம பிறந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் அப்படித்தானே இருந்துச்சு. இன்னைக்கு என்ன லட்சணத்தில் இருக்கு? இவர் போதையில் ஆடியவர்கள் விஷமத்தனத்தை கக்கிறதுக்கு எழுதியதான் மகாபாரதம் ராமாயணம் சொல்லிட்டு அந்த காலத்துல இந்த ஈவேரா எப்படிப்பட்ட விஷத்தை கக்கி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு என்ன லெவல்ல இருக்கு? படூர் சென்னை பக்கத்துல தான். இதெல்லாம் இன்னைக்கு காலை பத்திரிகையில வந்த செய்திகள். படூர்ல வந்து தனியார் பள்ளிக்கூட கல்லூரியில வந்து BCA 2ஆம் ஆண்டு படித்த மாணவிக்கு பேர் வந்து அஸ்வினி, 19 வயசு, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பொண்ணு வந்து இந்த மாணவி வந்து விடுதலை தங்கி படிக்குது. இப்பதான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கு. வந்த உடனே விடுதலை தங்கி நல்லா தண்ணி அடிச்சிருக்காங்க. எது? மாணவிகள் எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்காங்க. மாணவிகள் எல்லாம் சேர்ந்து குடிச்சு அளவுக்கு அதிகமாக குடிச்சு காலையில் 10-11 மணிக்கு ஒரு பொண்ணும் 12 மணிக்கு ஒரு ரெண்டு பொண்ணும் அப்படியுமா மற்ற பெண்ணுகள்லாம் ஒவ்வொன்றா எழும்பிட்டு இது எழுந்திருக்கவே இல்லை. சாயந்தரம் ஆன பிறகு எழும்பலை. என்னன்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி ஆஸ்பத்திரி போனால் மயக்க நிலைமையில இருந்திருக்கு. ஆஸ்பத்திரி கொண்டு போனால் போதை அதிகமான நிலையில் செத்து போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு இது. அடுத்து நான் அதுக்கு பின்னாடி வரேன். அதுக்கு 2000 இதே இதில் போன வருஷம் ஊட்டி பாம்பே கேஸில் வந்து ஒரு ஸ்கூல் லெவலில் இருந்தே காதலிச்சுன்னு சொல்லிட்டு காதலன், அவன் பேர் வந்து ஆகாஷ், அவன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு பொண்ணை காதலிச்சிருக்கான். 2 பேரும் வந்து காதல் ஜோடிகள். ஆனால் அவங்க 2 பேரும் தண்ணி அடிப்பாங்களாம். இப்படி ஒரு நாள் தண்ணி அடிச்சு ஒவ்வொரு அதிகமானதுல அவன் வந்து போதை தெளிஞ்சிட்டான், அவ செத்து போயிட்டா. இது போன வருஷம் நடந்த கதை. அடுத்து கொஞ்சம் முன்னாடி அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்ததான். செங்கல்பட்டு மாவட்டம், இது 2022 நடந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பக்கத்தில் வந்து பொன் விளைந்த களத்தூர், அங்கே ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கு. இந்த பள்ளியினுடைய மாணவிகள், இந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவிகள் எல்லாம், மாணவிகள் குறிப்பாக பள்ளி சீருடையில் அரசு பேருந்தில் பீர் பாட்டில் வச்சு அடிச்சு குடிச்சிட்டு அந்த வீடியோ எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். இதே 2022 காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் தனியார் கல்லூரியில் BBA 1ஆம் ஆண்டு படித்த மாணவிகள் வகுப்பறையில் அங்கே வச்சு சாராயம் இது பீருக்கீரெல்லாம் குடிச்சு, பீர் என்னெல்லாம் குடிச்சாங்க, மதுவெல்லாம் குடிச்சு இது வீடியோ எடுத்து வெளியே போட்டு இதுவும் வைரலாச்சு. இதே மாதிரி தமிழகத்தில் பல்வேறு ஸ்கூலில் பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்த மாதிரி பிறந்த நாளைக்காக பீர் குடிச்சு அதெல்லாம் வெளியே வந்து மதுபானங்கள்லாம் குடிச்சு இதெல்லாம் பெரிய லெவலில் வந்துச்சு. தர்ம பத்தினி எங்கே எவ்வளவு மோசமான நிலைமையில பேருக்கு. இவங்க தான் 2021க்கு முன்னாடி வந்து தமிழகத்துல தான் அதிகமான பெண்கள் இளம் விதவைகள் உருவாகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படித்தானே? தமிழ்நாட்டினுடைய விதவைகளுடைய குடிகாரனுடைய எண்ணிக்கை இன்னைக்குள்ள புள்ளி வரும். நேற்று காலையில வந்த செய்தி என்ன தெரியுங்களா? 1,12,00,000 பேர் வந்து தமிழகத்துல குடிகாரன் சார். 1,12,00,000 பேர். நீங்க இந்த மகளிர் உதவித்தொகை எத்தனை பேர் கொடுக்குறாங்க? 1,12,00,000 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எண்ணிக்கைக்கு நிகராக அந்த வீடுகள்ல அவ்வளவு பேரும் குடிகாரம் இருக்காங்கிறது புரியுதா? 70 லட்சம் பேர் தினமும் குடிக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல புள்ளி வரும் சார். ஆண்கள் சரியில்லாம தான் பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுன்னு வச்சிருக்காங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சலாங்கிறீங்க. மகளிர் உதவி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கொடுக்கிற இதுவும் மேட்ச் ஆகுறதுனால சொன்னேன். 70,000 பேர் தினமும் குடிப்பழக்கம், 70 லட்சம் பேர் தினமும் குடிப்பழக்கம் உள்ளவன் தமிழனா இருக்கான் அப்படின்னா இது ஆக்குனது யாரு? அவன் எப்படி வேலைக்கு போவான்? இல்ல அதே கனிமொழி அவர்கள் தான் சீமான் குறித்து இந்த விஜயலட்சுமி விவகாரத்துல வந்து வீட்டுக்கு 2வது வச்சுக்கோ. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இந்த இதுல இன்னொரு டீடைல் சொல்றேன். 70 லட்சம் பேர் தினமும் குடிக்கிறனா அவன் வந்து வேலைக்கு போக முடியாது. குடிச்சிட்டானா வேலைக்கு எங்க போக முடியும்? 8 கோடி பேர் தான் இருக்கான். அதுல 70 லட்சம் பேர் இல்ல ஒரு கோடி பேர் கிட்ட நெருங்கி வந்தாச்சு. இந்த 1 கோடி பேர் வேலை செய்ய முடியாம இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு வீட்டையும் குடிகாரம் இருக்கானா இல்லையா? அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட், செத்தமையில எவ்வளவு பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க? தாலி எடுத்த தமிழச்சிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கண்டிப்பா அதுவும் 1 கோடிக்கு மேல இருக்கும்ல. குடிச்சியே செத்தவன் குடிச்சு சாகிறதுலயும் நிறைய வகை இருக்கு சார். குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு போய் சாகிறதுல இருக்கு. ஆனா விபத்துங்கிற கணக்குல அது வரும். குடிச்சுக்கிட்டு அது பிறகு நோய்வாய்ப்பட்டு கடைசி செத்து போயிட்டான்னா அவனுக்கு வந்து அவன் வந்து நோய்வாய்ப்பட்டு செத்த கணக்கில் வரும். அவன் குடிச்சு, ஆனா அடிப்படை காரணம் குடிகாரம் தான், குடி பழக்கத்தினால வந்தது தான். ஆனா அதை கொண்டு போய் அங்கே தள்ளிடுவீங்க. குடிச்சுக்கிட்டு ஏடு மாடா வண்டியை ஓட்டுவீங்க, ரோட்ல போய் அதில் ஓரமா உட்கார்ந்து இருந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அம்மாக்கள் மேல கொண்டு காரை கொண்டு விடுவான். ஆனா அது ஆக்சிடென்ட் கணக்கில் வரும், விபத்து கணக்கில் வரும். ஆனா இது குடியினால வந்த கணக்கில் வராது. இப்படி எல்லாம் கள்ளக்கணக்கை எழுதி வச்சிருக்காங்க. அதையும் சேர்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் வரும். தமிழகத்துல வந்து 1 கோடிக்கு மேல பெண்கள் வந்து விதவை ஆயிருக்காங்களா இல்லையா? இப்ப 1 கோடிக்கு மேல 1,12 லட்சம் குடும்பங்கள் வந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாமே நாசமாயிட்டு இருக்குதா இல்லையா? கனிமொழி எங்க? அதை சொல்லுங்க நீங்க.
அதாவது தமிழகத்துல தான் வந்து இந்தியாவிலே அதிகமான இளம் விதவைகள் உருவாயிட்டு இருக்காங்கன்னு சொன்ன தர்மபத்தினி கனிமொழி இப்ப எங்க சார் போய் தண்ணி அடிச்சுட்டு மட்டையாகி கிடக்குறாங்க? அதை சொல்லுங்க நீங்க. பாராளுமன்ற உறுப்பினர் தண்ணி அடித்து பாராளுமன்ற உறுப்பினரா அவங்க தானே சார் சொன்னாங்க சாராய ஆலை நடத்திட்டு இருக்கு சார் இந்த அம்மா சாராய ஆலையை நடத்திட்டு இருக்கு. திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை இவங்களும் டிஆர் பாலும் சேர்ந்து வாங்கி சாராயம் காய்ச்சி இப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் வித்திட்டு இருக்காரு டாஸ்மார்க் மூலமா. இது போல ஒரு கேவலமான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஈவேராவுடைய குஞ்சிகள், ஈவேராவுடைய பேத்திகள். இவங்க சொல்றாங்க தமிழகத்துல வந்து நல்லாட்சி நடக்குது, திராவிடிய மாடல் ஆட்சின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆர்.என். ரவி அதை தான் சொல்லி காணுது. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க உங்க குருநாதர் இப்படி சொல்லிட்டு இருந்தாரு, அவர் வந்து ஏதோ ராமாயண மகாபாரத்தை இழிவுபடுத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டு அலைஞ்சாரு. ஆனா உண்மையிலே வந்து அது இல்ல. தமிழகத்தினுடைய நிலவே இவ்வளவு மோசமா தான் இருக்கு. போதை பொருள் இல்லாத ஏதாவது ஒரு கிராமத்தை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, கஞ்சா இல்லாதது, இல்லைன்னா மெத்தபெட்டமின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க. காவல்துறை அதிகாரிகள் கவலைப்பட்டு பேசுறாங்க சார், பொது வெளியில பேசியிருக்காங்க. பேசுனது எல்லாம் தெரிஞ்சதான், ஒன்றும் ரகசியம் இல்லை. மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகள் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க, மாணவர்கள் மூலமாக அவங்களுக்கு சப்ளை ஆயிட்டு இருக்குன்னு வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் யார் சார் கட்டுப்படுத்தணும்? முதலமைச்சர் யாரு? கனிமொழிக்கு அண்ணன் தானே. அந்த நோன்மை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? இதெல்லாம் சரி பண்ணணுமா வேண்டாமா? இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தி விட்டு நீங்க மோடியவே வம்பு கிழித்துட்டு தெரியுறீங்க. மும்மொழி கொள்கை, 2 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டுட்டு அலையறீங்க. 2026 இது கொல்லி வச்சு விடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்க சொன்ன பாயிண்ட் இது ஒழுக்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இல்ல ஒழுக்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? திமுகவில் பால் மலர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கே நகர்ல பால் மலர், அந்த அம்மாவுக்கு பேரு பால் மலர். அவங்க வந்து மகளிர் அணியில இருந்தாங்க. 2008 வருஷம் ஜூன் மாசம் 3ஆம் தேதி கருணாநிதியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு போய் அந்த பிறந்த போனவங்க அதுதான். 2 நாள் கழிச்சு மணிமங்கலம் பக்கத்தில் பிணமா கிடந்தாங்க. திமுக சார், திமுக மகளிர் அணி. அந்த அம்மா எந்நேரமும் ஸ்டாலின் போன்ல பேசக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மா, ரொம்ப நெருக்கமான அம்மா பால் மலர். அதுல என்னதான் சொல்ல வரீங்க? அந்த அம்மாவை கொலை செய்தது யாரு? அந்த அம்மாவை கொலை செய்தது யார்? இந்த தர்மபத்தினி கூப்பிட்டு கேளுங்க. அந்த அம்மாவுக்கு என்ன நடந்ததுன்னு கேளுங்க. ஏன் கொலை செய்யப்பட்டாங்கன்னு கேளுங்க. பெண்ணு தானே, அவங்க பெண்ணு தானே. விருகம்பாக்கத்துல இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுவும் இவங்க ஆட்சியில் நடந்ததுதான், அப்படியே இழுத்து மூடிட்டாங்க. அதுல எல்லாமே திமுக காரங்க தான் சம்பந்தப்பட்டவங்க, வேற யாரும் கிடையாது. இதுவரைக்கும் அவன் கொலை செய்தானே தெரியாது. பால் மலர் கொலை விளக்கல. இவங்க விருகம்பாக்கத்துல ஒரு கூட்டம் நடத்தினாங்க, பொது கூட்டம் நடத்தினாங்க. பெண் போலீஸை இழிவுபடுத்தலையா திமுக காரன்? வந்து தொண்டர்கள் வந்து தொண்டர்களோ குண்டர்களோ அந்த பாலியல் இது சீட்டல் பண்ணாங்களா இல்லையா? இந்த அம்மா மேடையில உட்கார்ந்து இருந்துச்சு. இன்னொன்னு தர்ம வந்து இவங்க தமிழச்சி தங்கபாண்டியனா அதே மேடையில தான் உட்கார்ந்து இருந்தாங்க. இவங்க கட்சிக்காரனுடைய லட்சணம் தானே. இதெல்லாம் பாலியல் கணக்கில் வருமா வராதா? விபச்சார விடுதிக்கு போயிட்டு இவங்க அப்பா கொடுத்த காசை பிடிக்கிட்டு வந்தார்ல, அது என்ன கணக்கில் வரும்? அது என்ன கணக்கில் சார் வரும்? அது இவங்க பிறந்ததே வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது இல்ல. கனிமொழி என் மகள், ராசாத்தி என் மனைவி அல்ல. இது வந்து பாலியல். இவங்க அப்பா வந்து போஷோ வழக்கில் பிடிச்சி உள்ள போட்டுக்கணுமா வேண்டாமா? அவரை இன்னைக்கு உள்ள போஷோ வழக்கு அன்னைக்கு இருந்துன்னா பண்ணிருக்கணுமா வேண்டாமா? ஒட்டு மொத்தத்துல கருணாநிதிங்கிற ஒரு நபருக்கு மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கனிமொழி ஒன்று பிறந்திருக்கவும் செய்யாது, ஸ்டாலின் ஒருத்தர் பிறந்திருக்கவும் மாட்டாரு, சுபிட்சமா இருந்திருக்கும் தமிழ்நாடு. அதான உண்மை சார். இந்த நங்கநல்லூருங்கிற பகுதியில் வந்து ஹெச் இல்லம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அது சர்ச்சைக்குள்ள விவகாரமா பார்க்கப்படுது. அது என்ன இது? அது ஹெச் இல்லம் ஒன்று கட்டுறதா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேற்றுக்கு அறிவிச்சிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் எந்த இடம் வந்து நான் ஒன்று கேட்குறேன், 65 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கியிருக்காரு. யாருடைய பணம் சார் இது? உங்களுக்கு என்னுடைய வரி பணம் தானே. 65 கோடி இல்ல, அவங்க நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? பிச்சை எடுத்துட்டு இருக்கதா கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 8000 கோடியை நோக்கி 9 லட்சம் கோடியை நோக்கி தமிழக அரசு கடன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. இங்க இப்ப இது தேவையா? ஒரு லாஜிக் படி யோசிப்போமே. ஹஜ்ஜிங்கிறது ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு புனித யாத்திரை, ஹஜ் பயணம். அதுக்கு இங்க இருந்து போறாங்க, அவ்வளவுதானே. ஹஜ்ஜி வந்து சென்னையில இருக்கு. ஹஜ் பயணம் வரக்கூடியது உலகம் முழுக்க உள்ளவங்க சென்னைக்கு வராங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஏற்பாடுலாம் பண்ணணும் அப்படியே தான் இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல. இங்க இருந்து மெக்கா மதீனாவுக்கு தானே போறாங்க. இங்க இருந்து டிராவல் பண்ணி போறாங்க, அவ்வளவுதானே. தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாம் சென்னை வழியா தான் போறாங்களா?
நிறைய பேர் திருவனந்தபுரம் வழியும் கேரளா வழியும் நிறைய போயிட்டு இருக்காங்க. கட்சி பயணம் மேற்கொள்றவங்க அங்கங்கே போயிடறாங்க. அவங்க எங்க தோணுதோ அங்கே போறாங்க சார். சென்னையில் அதுக்கு எதுக்கு சார் இல்லம்? அது சொல்லுங்க. எனக்கு அந்த லாஜிக் புரியல. 65 கோடி ரூபாயில நீங்க கட்டுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மாளிகையை கட்டுவீங்க? எதுக்கு அது கட்டணும்? தேவையா அது? சென்னையில வந்து அந்த இடத்துல வேற எதுவும் பிரச்சனை இருக்கா சார்? வேற எதுவும் இந்து கோயில் சம்பந்தமா இல்ல? ரெண்டாவது அதுக்கு வாரேன். முதலாவது இந்த ஆணியே தேவையில்லாத ஆணின்னு நான் சொல்லுவேன். கட்சி பயணத்துக்கு இங்க இருந்து போறாங்க அப்படின்னா அரசாங்கம் மானியம் கொடுக்குது, மத்திய அரசு மானியம் கொடுக்குது. நீங்க வரக்கூடியவங்க பயணி தானே சார். அவங்க ஒரு விமான பயணி, அவ்வளவுதானே. விமான நிலையத்துல வந்த எல்லா பயணிகளுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும். 4 மணிக்கு பிளைட்னா நீங்க என்ன 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள வரணும். எல்லாரும் அப்படித்தானே. கூட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாலும் அங்க ஏர்போர்ட்ல அதுக்குள்ள வசதி எல்லாம் இருக்குதான். அப்புறம் என்ன இவங்களுக்கு தனியா ஒரு இல்லம் கட்டி அங்க என்ன செய்ய போறாங்க? குடும்பம் நடத்த போறாங்களா? கட்சி இல்லம்னு கட்டி அதுல குடும்பம் நடத்த போறாங்களா? வருஷ கணக்கா வந்து அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. நோக்கம் என்ன தெரியுமா? அதாவது நாங்க வந்து முஸ்லிம்களுக்கான ஆட்சி அரசுன்னு சொல்லி இதை காணிக்கிறதுக்காக இந்துக்கள் தானே அதிகமா இருக்கா இந்தியா தமிழ்நாட்டில் 85%. அப்புறம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு 8% கிறிஸ்தவங்க வந்துருவாங்க. அப்ப அப்படியெல்லாம் சேர்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 94% மேல வந்து தமிழ்நாட்டில் கிறிஸ்டினும் இந்துக்கள் தான் இருக்காங்க. வெறும் 6% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக நீங்க இவ்வளவு பேருடைய வரி பணத்தை தூக்கி இந்த இதுக்கு போடுறீங்க. போடுறது ஒரு பெரிய தப்பு, அயோக்கியத்தனம்னு நான் சொல்லுவேன். ஓட்டு வங்கிக்காக, ஓட்டு பிச்சைக்காக ஸ்டாலின் இந்த எத்தோழித்தனத்தை பண்றாருன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்த லெவல். இதை ஏன் நங்கநல்லூர்ல ஏன் கொண்டு கட்டுறீங்க? எதுக்கு நீங்க நங்கநல்லூர்ல கொண்டு போய் கட்சி இல்லம் கட்ட போறீங்க? எதுக்கு அதை அறிவிச்சு நங்கநல்லூரை ஏன் தேர்வு செய்தீங்க? ஏன்னா அது இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சென்னையில இந்து கோவில்கள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில், புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் இருக்கக்கூடிய பகுதி. அதை சிதைக்கணும். கொஞ்சம் கிறிஸ்தவங்க இருக்காங்க அந்த பகுதியில், முஸ்லிம்கள் இல்லாத பகுதி சார். அது இருந்தா எவனா 1-2 வாடகைக்கு இருக்கலாம், அவ்வளவுதான். முஸ்லிம்களே இல்லாத ஒரு பகுதியில, குறிப்பா பிராமணர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை டார்கெட் பண்ணி அதுக்கு மையத்துல கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு 65 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டி வச்சு, அப்ப அந்த தெருவில் என்ன ஆகும்? மாட்டை போட்டு வெட்டுவோம். அதானே செய்யுமா? உடனே பீஃப் பிரியாணி கடை திறப்பாங்கல்ல பக்கத்துல. உடனே அதுக்கு அந்த தெருவில் இந்த தெருவில் எல்லாம் ஆரம்பிப்பாங்கல்ல. அப்படின்னா அந்த அமைதியா இருக்கக்கூடிய புனிதமா இருக்கக்கூடிய நங்கநல்லூரை கெடுக்கணும். அதுதான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய நோக்கம். வேற இதுல என்ன நோக்கம் இருக்கு சொல்லுங்க சார்? முஸ்லிம்கள் அதிகமா சென்னையில எங்க மண்ணடியில் இருக்காங்களா அங்க போய் கட்டுங்க. இல்ல வேற எங்க எந்த பகுதியில முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்களா அந்த பகுதியில கட்டிட்டு போகலாமா சார்? இல்ல உங்களுக்கு இது தேவையில்லைல்ல. பயணம் தானே போறாங்க. அவங்க வந்து இங்க வந்து டென்ட் அடிச்சு மாசக்கண்டையில உட்கார போறாங்களா? இல்ல இல்ல. போகக்கூடியவங்க சென்னைக்கு வருவாங்க, அவ்வளவுதானே. சென்னைக்கு எல்லா விமான பயணிகளும் வந்துட்டு தானே இருக்காங்க. வருஷம் ஃபுல்லா வந்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் ஒரு கட்சி இல்லமா? அது என்ன கட்சி இல்ல? அதுக்கு எதுக்கு அது தேவையா? வரிமணத்தை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க? ஓட்டுக்காக இப்படி எல்லாம் செய்யறாருங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இந்துக்களுடைய புனிதமான ஒரு பகுதியில போய் கட்டுறீங்கன்னா அந்த புனிதத்தை சீர்குலைக்கணுங்கிற தவிர வேற என்ன நோக்கம் இருக்கும்? ஒவ்வொரு இந்துக்காரனும் இதை யோசிக்கணும், கட்டாயம் யோசிக்கணும். இல்ல அப்படின்னா இந்து தர்மத்தை இவங்க அழிச்சு விடுவாங்க. அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கோயிலை இடிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கோவில்ல கூட நீங்க டோக்கன் எடுக்காம உள்ள போய் சாமி கூட முடியாது. அந்த லெவலுக்கு வச்சு அதெல்லாம் ஒரு வருமானத்துக்குள்ள ஒரு வசூல் மையமாவே வச்சிருக்காங்க. ஊரு பூரா தமிழ் சொல்லிட்டு இருக்கா. ஆனா திருச்செந்தூர் முருகன் கோயிலே இல்லைன்னா கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயிலே உள்ள அந்த பிரசாத உள்ள வழிபடுறதுக்குன்னு ஒரு அர்ச்சனைக்குன்னு ஒரு சீட்டு கொடுக்குறீங்களா? இல்லைன்னா சிறப்பு கட்டணம்னு ஒண்ணு கொடுக்குறீங்களா? தமிழே கிடையாது. இல்ல அந்த சீட்ல தமிழே கிடையாது. இந்த லட்சணத்துல போயிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க நோக்கம் அது இல்லை சார். வந்த உடனே கோவில் நகையெல்லாம் உருக்குனாங்க. ஒரு 500 காணம் கோயிலை இடிச்சாங்க. அதே வேலையை தொடர்ந்து செய்யற திமுக கூட சோறு போட்டு உப்பு போட்டு சோறு திங்கிற ஒவ்வொரு இந்துக்காரனும் யோசிங்க. கட்டாயம் இதை யோசிக்கணும். இதுல அயோக்கியத்தனமா இல்லையா? தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.